கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். நம்ம தர்பாருக்கு வர உங்களுடைய குறைகளுக்கு உடனே தீர்வுகள் கொடுக்கப்படும். அந்த தீர்வுகளை கொடுக்கறதுக்காக இங்க 3 துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க. ஜோதிடம் குறித்த விளக்கம் கொடுக்க போறாரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். வாஸ்து குறித்த விளக்கம் கொடுக்கறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள். பிரசன்னம் மற்றும் எண்கணிதம் குறித்த விளக்கத்தை கொடுக்கறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கணியர் திரு ஏ.என். ராஜசேகர் அவர்கள். இந்த கடிதத்தை எழுதின எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய கடிதத்தை படிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா திருச்சியிலேருந்து பூங்கோதை அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க குலதெய்வம் குறித்த சந்தேகம் எழுதியிருக்காங்க. அதாவது நாங்க 2 தலைமுறைகளாக வெளியூர்ல வசித்து வரோங்க. அதனால எங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் குலதெய்வம் எது, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதின தேதி பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி 10ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு இதை எழுதியிருக்காங்க. இதை வச்சு பிரசன்னம் மூலமாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நல்ல பிரமாதமாக கண்டுபிடிக்கலாங்க. முதல்ல வழிபாடுகளுக்கு எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த குலதெய்வ வழிபாடு மாதிரி பிரமாதமான விஷயம் எதுவுமே கிடையாது. இதுதான் ஆரம்பமே. குலதெய்வம் தான் ஒருத்தருக்கு மிக மிக முக்கியமான தெய்வம். இந்த குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்குரிய நிவர்த்தி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விழுந்திருக்கு. இவங்களுக்கு குலதெய்வம் உதயம்ன்றது நம்ம ஏற்கனவே மகர லக்னம் தான் இருக்குது. ஆருடமும் உதயலமும் ஒன்றா விழுந்திருக்கு. அப்போ உதயமும் ஆருடமும் ஒன்றா வந்தாவே அந்த கேள்வி ரொம்ப பிரமாதமான கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆருடத்துக்கும் குருவோட பார்வை இருக்குது, உதயத்துக்கும் குருவோட பார்வை இருக்குது. அப்போ இந்த குரு இருந்தால், குருவோட தன்மைகள் நல்ல நிலைமையில் இருந்தால், அதாவது 3, 6, 8, 12 குரு பிரசன்னத்தில் விழுகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் முதல்ல உண்டு. அப்போ அந்த தெய்வ அனுகூலம் இருந்தாவே குலதெய்வத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இவங்களோட இப்போ போட்ட பூங்கோதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9ஆம் இடத்துல குரு இருக்குது. ரொம்ப பிரமாதமான இடம் 9ஆம் இடம்ன்றது அவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கும் குலதெய்வத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகர லக்னத்துக்கு 4ஆம் இடம் செவ்வாய் அந்த செவ்வாய் சம்பந்தமான விஷயங்களிலே நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிகமாக முருகனோட வழிபாடுகள் செய்வாங்க. அப்போ முருகனுக்கும் செவ்வாய் எடுத்துக்கலாம், கற்பூராயன் வேட்டக்காரனுக்கும் செவ்வாய் எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட வழிபாடுகளே அதிகமாக வருது. ஏன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லக்கணத்தை பார்க்குறதுனால இதை நம்ம முருகனுக்கு கொடுக்கலாம். இவங்களுக்கு இந்த முருகனோட கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை பகுதி இருக்குது. அந்த மலையிலேருந்து சாய்வாக இருக்கும். அந்த சாய்வான இடத்துல முட்கள் அதிகமான ஒரு இடத்துல இந்த குலதெய்வம் இருக்குது. அவங்க அந்த குலதெய்வத்தை நேரடியாக போய் பார்த்து அல்லது அவங்க ஊரில் போய் கேட்டாங்கன்னா, அந்த ஊர் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அப்போ அதில் இவங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு போனாங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். அது பக்கத்தில் நீர்நிலைகள்லாம் இருக்காது. வறட்சியான காடு, மலைப்பகுதியினுடைய சரிவு, இந்த மாதிரி இடத்துல இருக்குது. அவங்க அந்த இடத்துல போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே வந்த மாதிரி ஒன்று தோணும். அதுவே அவங்க குலதெய்வமாக அமையும்.